பாரிஸ் ஒலிம்பிக்கில் மல்யுத்தத்தில் வந்து வினேஷ் போகத் அப்படின்றவங்க வந்து கோல்டு கைப்பற்ற அளவுக்கு ஃபைனல்ஸ்க்கு வரைக்குமே ஃபைனல்ஸ் கிட்ட போய் தொட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஏன்னா வந்து காலேஜ் சுற்று வர போன ஒருத்தவங்களால வெள்ளியும் கிடைக்கல, தங்கமும் கிடைக்கல அப்படின்றது தான் அவங்களோட சூழ்நிலையாக இப்போ இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி கூட தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும், எதனால இவங்களுக்கு தங்கமும் மறுக்கப்பட்டது, வெள்ளியும் மறுக்கப்பட்டது, இறுதி சுற்றுக்கு இவங்க வந்து பங்கேற்பாங்களா, என்ன மாதிரியான நியூஸாக இருக்கும், என்ன அப்டேட்டாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்த 2024ல் இந்தியா ஒரு சில பதக்கங்கள்லாம் வாங்கி சேர்த்து வச்சு வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பட்டியலில் வந்து வினேஷ் போகத்தும் வருவாங்க, நம்மளுக்கு தங்கம் ஜெயிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ரசிகர்கள் நிறைய ஆர்வம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கும் நிறைய ஆர்வம் அதில் இருந்தது. நேற்று அதாவது ஆகஸ்ட் 7 இதில் இறுதி சுற்று நடக்க வேண்டியது. ஆகஸ்ட் 6 மட்டும் அவங்க கிட்டத்தட்ட 3 போட்டிகள் விளையாடி அந்த 3 போட்டியிலுமே வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் ஒன்று தான் காலிறுதி சுற்று, செமிஃபைனல்ஸ். இந்த செமிஃபைனல்ஸில் ஜெயிச்ச அவங்க ஜெயிச்சு அன்னைக்கு நைட் அவங்க அந்த போட்டியெல்லாம் முடிச்சு போகும்போது அவங்களோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 52.7 கிலோ. இதுதான் அவங்க வெயிட்டாக இருந்துச்சு. அன்னைக்கு நைட்லேருந்து ஆகஸ்ட் 7 மார்னிங் எடை பார்க்குற வரைக்குமே அதுக்குள்ளே அவங்க வெயிட்டை வந்து அவங்க குறைக்கணும். எவ்வளோ, 50 கிலோவை குறைக்கணும். ஸோ இவங்க நைட்டு ஃபுல்லாக உடற்பயிற்சி பண்ணி 2.6 கிலோ குறைச்சிருக்காங்க. ஒரு 100 கிராம் மட்டும் குறைக்க முடியல. 50.100 கிராம் அவங்களோட வெயிட்டாக இருந்திருக்கு. காலையில் 8:30 மணிக்கு இவங்களோட எடையை செக் பண்ணும்போது அவங்களோட வெயிட் வந்து 100 கிராம் அதிகமாக இருக்க ஒரே காரணத்தினால தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக்லேருந்து மல்யுத்த போட்டியில இருந்தும் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணதில் என்ன ஒரு இதுனா, அவங்க இது வரைக்கும் ஜெயிச்சு வந்த இந்த சில்வர் மெடல் கூட அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சில்வர் மெடல் இல்லை, எந்த மெடலுமே அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது தான் வந்து இந்த தகுதி நீக்கத்தோட முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. பல பேர் இவங்களுக்கு வெள்ளி பதக்கம் கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை இருந்தாலும் அங்கே இருக்க மல்யுத்த சம்மேளனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் விதி எல்லாருக்கும் ஒன்று தான், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு தீர்மானமாக சொல்லிட்டாங்க மல்யுத்த சம்மேளனம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வருது. லைக் இவங்க செமிஃபைனலில் தோற்கடிச்ச கியூபா வீராங்கனையை வந்து இறுதி சுற்றுல வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேல்முறையீடு செய்கிறாங்க. எங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இயங்கி வரும் விளையாட்டுத்துறைக்கான சர்வதேச தீர்ப்பாயத்தில் இவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள இறுதி சுற்றில் பங்கேற்க விடணும் அப்படின்றத முதல்ல அவங்க கொடுத்த மனு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இறுதி சுற்றே முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தனக்கு வெள்ளி பதக்கத்தில் ஒரு பங்கு வேணும், வெள்ளி பதக்கம் கொடுக்கணும், கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி மனுவை மாற்றி திரும்பியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான தீர்ப்பு நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 9 இதற்கான தீர்ப்பு அந்த சர்வதேச தீர்ப்பாயத்திலிருந்து வெளிவரப்போகுது. இந்த மாதிரி மனு கொடுத்தும் போராடி இருக்காங்க. பட் இன்னைக்கு அதிகாலையில் அவங்களோட ட்விட்டர் பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலாக மல்யுத்தத்திலிருந்து அவங்க ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மல்யுத்தம் என்னை வீழ்த்தி விட்டது, என்னை மன்னிக்கவும், எனது கனவுகள் சிதைந்து விட்டன, எனது மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உடைந்து விட்டன, இனியும் போராட என்னிடம் வலிமை இல்லை, மல்யுத்தத்திற்கு குட் பை, எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், மன்னிக்கவும் அப்படின்ற மாதிரி அவங்க ட்விட்டர்ல இன்று அதிகாலை ஒரு பதிவு வெளியிட்டு தான் அஃபீஷியலாக வந்து மல்யுத்தத்துல இருந்து ஓய்வு பெறுவதா வந்து வினேஷ் போகத் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனால் தீர்ப்பு இன்னும் வெளிவரலை. ஆனால் இவங்களோட ப்ரொஃபைல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 3 முறை ஒலிம்பிக்ல விளையாடியிருக்காங்க வினேஷ் போகத். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்காக நிறைய இடங்களில் விளையாடி பெருமையும் சேர்த்திருக்காங்க. அதில் காமன்வெல்த்தில் 3 தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. உலக சாம்பியன்ஷிப்பில் ஒரு பிரான்ஸ் மெடலும் வாங்கியிருக்காங்க. ஆசிய போட்டி
போட்டிகளில் ஒரு தங்கம் வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிய சாம்பியன்ஷிப்பில் வந்து பங்கு பெற்று வெற்றி பெற்று சாதனையும் படைச்சிருக்காங்க இவங்க. இவ்வளோ திறமை உள்ள ஒரு இவங்க 2001 2024 வரைக்குமே இந்த போராட்டத்துல இருந்து நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அமெரிக்காவோட ஜாம்புவான ஜார்டன் வந்து அவரோட ட்விட்டர் பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விதியை கொஞ்சம் மாத்துங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வினேஷ் போகத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அங்கே இருக்க நிறைய ரூல்ஸ் வந்து அவ்வளோ கடுமையாக இருக்குது அப்படின்றதையுமே அவர் ட்விட்டர் பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் சொன்ன வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய நாள் நடக்கக்கூடிய நிறைய சுற்றுகள் நடக்கக்கூடிய இந்த மல்யுத்தத்தில் முதல் நாள் 50 கிலோ அப்படின்னா 2வது நாள் வந்து 1 கிலோ எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி அலோவ் பண்ணுங்க. அதாவது 1 kg செகண்ட் டே வெயிட் அலோவன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மல்யுத்த போட்டி நடக்குது அப்படின்னா காலைல 8:30 மணிக்கு அவங்க எடையை வந்து செக் பண்ணுவாங்களாம். அதை வந்து 8:30 10:30 மாற்றலாமே அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவ்வளோ போட்டிகளை ஜெயிச்சு இறுதி சுற்றுல தான் அவங்க வெயிட் வந்து அதிகமாக காணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இறுதி சுற்றுல அவங்க எடுத்து போட்டி போடுறவங்களுக்கு தங்கமும் இவங்களுக்கு வெள்ளியும் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஃபைனலாக கிவ் வினேஷ் த சில்வர் மெடல் அப்படின்ற மாதிரி வினேஷ் போகத்துக்கு வெள்ளி பதக்கம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இவர் வந்து அவரோட ட்விட்டர் பதிவில் சொல்லியிருக்காரு. ஸோ உலகத்திலேருந்து பல்வேறு பகுதியிலேருந்து இவங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹரியானா சேர்ந்த இவங்க ஹரியானா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வினேஷ் போகத்தை வெள்ளி பதக்கம் வென்ற மரியாதையில தான் நாங்கள் கூப்பிடுவோம், ஹரியானாக்குள்ளே நாங்கள் அழைப்போம், அவங்களுக்கு வந்து சிறப்பு மரியாதையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹரியானா சிஎம்மும் வந்து சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த தீர்ப்பாயத்தில் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வெயிட் அதிகமாக இருந்தாலும் இறுதி சுற்று வரை வந்ததுக்காக அந்த வெள்ளி பதக்கம் கொடுக்கலாமே அப்படின்றது தான் வந்து நான் நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ கொடுத்தா மாற்றினா நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்படுறது உங்கள் கீர்த்திகா. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.